தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்தது வேறு மியூசியம் வந்தோம். ஆனால் இப்போன்னு பார்த்து வெளியே ஈவெண்ட் நடக்குது, செம்ம ஈவெண்ட்டு. ஃபுல்லாச்சும் உங்களுக்கு காட்டுவாங்க. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஜோஜி அஃபிஷியல். என் கூட இருக்கிறது ஹெலன். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாக் போட நம்ம எக்மோர் மியூசியம் தான் போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் வந்தாச்சு, கேட்டுக்கிட்ட தான் உள்ளே போகிறோம். டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து உள்ளே போய் சுற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குன்னு எங்களுக்கும் ஐடியா இல்லை. நாங்கள் போய் பாருங்க. ஹாய், திஸ் இஸ் வில்சன். இவரும் நம்ம டீம் தான், நம்ம பிளாக்ல ஒரு ஆள். அவர் வந்து இந்த வீடியோ முடிச்சுட்டு ஃபுல்லாக அவங்க மிஸ் பண்ணவே மாட்டீங்க, அவ்வளோ ஃபன்னாக இருக்க போகுது அவங்களால. திஸ் இஸ் ஹெலன், திஸ் இஸ் உங்கள் ஜோஜா அஃபிஷியல். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், நாங்கள் உள்ளே வந்துட்டோம். பட் மொபைலுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்களாம் இவங்க, 250 மொபைலுக்கு. பட் எங்கள் உள்ளே வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஃபோட்டோ. ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்க வேணாம், நம்ம இஷ்டமாக நம்ம எடுக்கலாம். வெளியே அமிச்சா ஓட்டிடலாம். அதுதான். இது என்னோட கொள்ளு தாத்தா. என்ன மாதிரி இருக்காரு பின்னாடி இருப்பாரு. அது வந்து ஹரிஷோட கொள்ளு தாத்தா. ஹரிஷ் மாதிரியே இருக்காரு. அப்ப நம்ம 2 பேருக்கும் ஒரே தாத்தாவா? கொள்ளு தாத்தா எல்லாரையும் கொன்றுவாங்களா? ஓ, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அங்கே வந்துருக்கோம். சின்ன வயசுல என் அப்பாலாம் கூட்டின்னு வந்திருக்காரு. பட் இதெல்லாம் பார்த்ததில்லை. ஒருவேளை எங்கள் அப்பா கால் வலிக்குதுன்ட்டு அங்கே இட்டுன்னு போயிட்டான்னு நினைக்கிறேன், இங்கே கூட்டின்னு வராமல். அங்கே 2 கப்புள்ஸு நம்மளை பார்த்து பயந்து ஓடுறாங்க. மேபி அவங்க வீட்டில் மாட்டிங்கன்னா அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு. சத்தமாக கேட்குதா? எக்கோ சாரி. ஆமாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வயதான சிக்கன் தூக்கம். ஓ, அவர் தூங்குறத ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள். அவர் தூங்குறதே இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து மியூசியமில் மாட்டியிருக்காங்க. ஒரு பெரிய விஷயம் பார்த்தியா? இவரும் நம்மளை பார்த்து முறைகிறாரு. இவர் தான் வந்து நம்ம ரவி வர்மா. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரவி வர்மா ஆதித்ய வர்மா இல்லை, ஆதித்ய வர்மா மாதிரி ஒரு ரவி வர்மா. ஆமாம் கைஸ், கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த எக்மோர் மியூசியம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கே தான் நினைக்கிறேன், செம்மையாக இருக்குது. இன்னும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறதுக்குள்ள வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது தானே. கண்டிப்பாக வந்து பாருங்கள், செம்மையாக இருக்குது, ஒர்த்தாக இருக்குது. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லக்ஷ்மி. ஆமாம், லக்ஷ்மி அம்மா. இங்கே வாங்க. இதுதான் வந்து நம்ம லக்ஷ்மி நரசிம்மா. பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்தது, 1206 இருந்தது. ஆமாம், அதை வந்து இப்போ வச்சுருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, சும்மா நேம் போட்டுருக்குது. சுப்பிரமணியார், ஹரிஷ் சுப்பிரமணியார் ப்ரோ. ஹாய் கைஸ், இப்போ வந்து நம்ம ஒரு இடம் தான் பார்த்துருக்கோம். இன்னும் 9 இடம் இருக்குது. அதை பார்க்கறதுக்குள்ளே எப்படி அப்படின்னு பார்த்தா ஈவினிங் டைமில் ஆகிடும். எஸ், 9 பிளேசஸ். தைலம் செய்வாங்க. மோந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் அடிக்கும். மோந்து பாரு, நல்லா இருக்கா? என்ன செய்வாங்க? குங்குலி தைலம். ஆமாம், இதெல்லாம் எப்படி தெரியும் உனக்கு? ஆமாம், ஊரில் இருக்குது குங்குலி தைலம். அது குடிச்சு எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. ஹாய் கைஸ், நாங்கள் இப்போ வந்து ஒரு பிளேஸ் பண்ணதுக்கே டயர்டாகிட்டு ரொம்ப பசியாக வந்து சாப்பிட வந்துட்டோம். ஸோ என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்? சாப்பாடு தான் வாழ்க்கை தான் சாப்பாடு. இதுலேயே வந்து எப்ப பார்த்தாலும் சோறுன்னு வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அதுதான் ஒரு சர்க்கிள். அதை வந்து சுற்றி தான் நான் ஓடிட்டு இருக்கேன். ஒரு வீடியோக்கு நாங்கள் வந்து 5 லஞ்சு 6 டின்னர் முடிச்சிருக்கோம். ஒரு பிளாக்குக்கு ரொம்ப பசியுது. அதனால சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் தான் வந்து உங்களை பார்க்குறேன். ஒரு திணறேன் பாருங்க, திணறேன். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க.
என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம லுக்காக இருக்குது. இங்கெல்லாம் வந்து நீங்களாம் வந்தீங்கன்னா நல்லா ஒரு வீடியோ நல்லா செம்மையாக எடுக்கலாம்னா ஒன்று அது வந்து உங்களுக்கு சார்ஜ் ஃபோனுக்கு வந்து 250 ரூபாமா. நீங்கள் தெரியாமல் எடுத்துருவாங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் அவங்க ஃபோன் பேசும்போது அவன் என்ன பண்ணாலும் அவன் கண்டுக்க மாட்டான். அவனுக்கு பொட்டு வச்சாலும் கண்டுக்க மாட்டான், லிப்ஸ்டிக் போட்டாலும் கண்டுக்க மாட்டான். ஏன்னா அவன் ஃபோன் பேசுறான். ஆனால் பொண்ணுகிட்ட பேச மாட்டான், பசங்கிட்ட தான் பேசுவான். ஒரு ஃபன்னான ஒரு விளையாட்டு. ஆமா இது வந்து இல்ல இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இது நான் எடுத்து ஓடிடுவேன். ரெடி? என்ன தெரியுமா? இந்த பொண்ணு கிபி தான். கிபினா கிறிஸ்து பிறப்பிற்கு பின், கிமுனா கிறிஸ்து பிறப்பிற்கு முன். அது பேர் தான் கிபி கிமு. நூற்றாண்டு அப்போ இருந்து ஒரு நந்தி இங்கே எடுத்து வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷல் நம்ம பார்க்குறது. ஓகேவா? வாங்க உள்ள போகலாம். இதுதான் அந்த கோழி. தீர்த்தங்கரா. தீர்த்தங்கரா இதெல்லாம் வந்து எப்படி தூக்கி வந்து வச்சிருப்பாங்க. செம்ம வெயிட் இதெல்லாம். அதான் சொல்லல, அதெல்லாம் வந்து சொல்லிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெருசு எப்படி தூக்கி வந்து வச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஓகேவா? இது வந்து ஒரே கல்ல செதுக்கிறாங்க. முடிஞ்சா செதுக்கி தான் வச்சிருக்காங்க. திரும்ப பாருங்க, இது மூஞ்சி மட்டும் செதுக்கல, இது மூஞ்சி ஒரு மாதிரி செதுக்கி தான் வச்சிருக்காங்க. பாருங்க மூஞ்சி நல்லா இருக்கு. என் மூஞ்சிலாம் மூக்கு ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெருசு. கழுதைப்புலி இதுதான். நீங்கள் வந்து விஜய் படத்தில் பார்த்துருப்பீங்க. கழுதைப்புலி, கழுதைப்புலி நரி, சிறுத்தை. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி இதெல்லாம் வந்து சும்மா தான் நினைக்கிறேன். இதெல்லாம் சின்ன சின்ன இதுலாம் வந்து இதில் வைக்க மாட்டாங்க. இதில் வந்து பெருசு உண்மையாக இருக்கும். அது பெருசு உண்மை தான்ப்பா. அது காதெல்லாம் பார்த்து. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து தான் நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். காலையிலேருந்து சுற்றி கரெக்டான ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம். இங்கே தான் வந்து போர் செஞ்ச கத்தி, ட்ரெஸ்ஸு எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ ஃபன்னாக இருக்கும். இந்த வர அந்த குண்டெல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க செம்மையா. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முதுமகள் தாலியில் போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு எதுவுமே கொடுப்பாங்க. அதனால தான் இது பேர் ஆனால் முதுமகள் தாலி. அந்த காலத்துலலாம் இறந்து போகிறவங்க வந்து இது உள்ளே வச்சு கூட்டிடுவாங்க அப்படியே. இதுதான் அதோட ஹிஸ்ட்ரி. இதுவும் அதுதான். சின்ன குழந்தைங்க. இது ஆக்சுவலாக வந்து நம்ம வந்தது வேறு மியூசியம் வந்தோம். ஆனால் இப்போன்னு பார்த்து வெளியே ஈவெண்ட் நடக்குது, செம்ம ஈவெண்ட்டு. ஃபுல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறாங்க. அது என்ன ப்ரைஸு, சீப்பான ப்ரைஸா இல்லை ரொம்ப ஹையாக இருக்கா, எல்லாமே நான் காட்டுறேன். இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். வுட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் வுட். இதெல்லாம் வந்து வீட்டில் வச்சா செம்ம அழகாக இருக்கும். 1350. இந்த ரேட்டை பார்த்தாலே தெரியும் இது வந்து ஒரிஜினல் வுட்டுன்ட்டு. நல்லா இருக்கு. ஸோ உங்கள் வீட்டுக்கு அழகாக இருக்கணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பட் நீங்கள் இது வந்து எது திரும்ப யூஸ் ஆகும் நான் உங்களுக்கு செஞ்சு பார்ப்பேன். திரும்ப முதுகு வலி, ஷோல்டர் வலி, கை வலி, கால் வலி. சீப்பாக இருக்குல்ல இதெல்லாம் வந்து.
இதெல்லாம் இந்த மாதிரி ஈவெண்ட் வரும்போது தாங்க நம்ம பார்க்க முடியும், வாங்க முடியும். இல்லைன்னா ரொம்ப ரேர் இதெல்லாம் நம்ம வாங்குறது. இது பார்க்குறதுக்கு ஞாபகம் வருது. அந்த லிட்டில் கிருஷ்ணால அந்த ராதாவா அவ உள்ள ஃபுல்லா மாம்பழத்தை நிறைச்சிட்டு போவா தெரியுமா? ஓ, லிட்டில் கிருஷ்ணா. அந்த மாதிரி ஞாபகம் வருது. ப்ரோ ஆக்சுவலாக வந்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்னால ஃபுல்லாக கேர்ள்ஸுக்கு தான் இருக்குது. ஒரு பாய்ஸுக்கு ஒரு ஷர்ட்டு ஒரு டிஷர்ட் எதுவுமே இல்லை. அழகா இருக்குல்ல? இதெல்லாம் எதுக்கு நீங்கள் கொண்டு போட்டு உள்ளே வச்சுக்கலாம். அழகா இருக்கு. நிறைய பேருக்கு இது மேலே நிறையா ஆசை இருக்கும். நான் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கேன். அழகா இருக்கும் போட்டேன். அது எவ்வளோன்னு கேளு ரேட்டு. ரேட் எவ்வளோ? இது ஒன்றுக்கு வந்து 150. ஸ்கூல் டைமில் சாப்பிட்டது மேங்கோ பார் 1 ரூபி. செம்மையாக இருக்கும். அதை வாங்கி பிரித்து பிரித்து வாயில் போட்டு அந்த ஒரு பீரியட் வாயில் வைக்கணும். அந்த டைம் இருக்குது. அது வேற மாதிரி டைம். ஆக்சுவலாக எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும். இது வந்து ஒயிட் சில்லாக இருக்குல்ல, அதை வரைக்கும் பண்ணுவேன். எவ்வளோ ப்ரோ இது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நைட் தூக்கமே வர மாட்டேது இது நினைச்சினா. ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ். எல்லா ஐட்டமும் இருக்கும் இங்கே. பிக்கல்ஸ் எல்லா ஐட்டம்ஸும் எல்லா மங்காவும் இருக்கும். பச்சை மிளகா கூட இருக்கும். இது செம்மையாக இருக்கும். இதெல்லாம் எங்கள் வீட்டில் நான் கூடுறேன். எவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அது இப்போ சாப்பிட்டா அப்படி இருக்கும். இப்போ சாம்பிள் கொடுத்துருவாங்க. ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். സാധാരണ അല്ലേ ഇവിടെ പപ്പടം കൂടെ കിട്ടുന്നുണ്ട്. നോക്ക്, എല്ലാ പപ്പടം ഉണ്ട്. இப்போ நம்ம கேரளாவுக்கு வந்துடுறாங்க. அப்படியே ஆப்போசிட்ல பிக்கிள்ஸ். எங்க ஒரு பாய்ஸ் துணி கூட இல்லைங்க. இங்க ஒரு பாய்ஸ் கடை கூட இல்லை. ஃபுல்லாக அதெல்லாம் எல்லாமே லேடிஸ். எல்லாமே லேடிஸ். ஒரு பாய்ஸ் எதுவுமே இல்லை. கம்பல் அது இது எல்லாமே லேடிஸ் தான். அப்புறம் எதுக்கு இங்கே ஈவெண்ட் வைக்கிறாங்க? அப்போ எங்களுக்கெல்லாம் எதுவுமே வாங்கக்கூடாதா? நாங்கள்லாம் ரேட்டாலாம் நாங்கள் வாங்கி போடக்கூடாதா? ஓ, ரெட் பக்கோடா. பிரெட் இது வந்து பிரெட் பக்கோடா ஒர்த்து தான். செம்மையாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ஈவெண்ட் வந்து ஒரு 3 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த கடைக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்கும். செம்மையாக இருக்குதா? இது 3000 பிக் சைஸ். பிக் வேணுமா அது சின்னது வேணுமா? ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. இது 2200, இது 3000. 2200. ஓகே ஓகே. சொல்லி நிறுத்துங்களேன்டா.